இசைஞானியின் நேர்மை. மெகா ஹிட் படத்திற்கு சம்பளம் வாங்க மறுத்தது ஏன்? இசைஞானி இளையராஜா ஒரு மெகா ஹிட் படத்துக்கு 16 மணி நேரம் உழைத்து இசையமைத்தாரு. அந்த படத்துல சில காட்சிகள் பிடிக்காமல் செய்த வேலைக்கு சம்பளம் வாங்குவது மனசாட்சிக்கு விரோதமானது என்று கூறி தனது சம்பளத்தை வாங்க மறுத்துட்டாரு. ஆனா ஒரு மெகா ஹிட் படத்துக்கு தான் செய்த வேலைக்காக சம்பளம் வாங்க மறுப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த கலைஞனால் மட்டுமே சாத்தியம். அந்த ஆச்சரியமான சம்பவத்தை முதல் மரியாதை திரைப்படத்தின் மூலமா நிகழ்த்தி காட்டியவர் இசைஞானி இளையராஜா. இயக்குனர் பாரதிராஜா தன்னோட ஆரோக்கிய நண்பரான இளையராஜா கிட்ட முதல் மரியாதை படத்தோட இறுதி பிரதியை காட்டிய போது இசைஞானிக்கு ஒரு கலைஞனா திருப்தி ஏற்படல. என்ன இப்படி எடுத்திருக்க அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்டவர் சில மாற்றங்களை செய்து மீண்டும் படம் பிடித்து வர சொன்னார். பாரதி ராஜாவின் மீதான அன்பால அவர் சொன்ன அந்த விமர்சனம் ஒரு தரமான படைப்பு வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல மட்டுமே இருந்தது. பாரதி ராஜா மாற்றங்கள் செய்யாமல் பின்னணி இசைக்கு அனுப்பிய போதும் இளையராஜா கோபப்படவில்லை. மாறா தனக்கு இந்த படம் பிடிக்கவில்லை என்றாலும் கமிட் செய்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நேர்மையில உறுதியா இருந்தாரு. குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிக்காக அவர் இடைவிடாது 16 மணி நேரம் உழைச்சிருக்காரு. தான் ரசிக்காத ஒரு காட்சியாக இருந்தாலும் திரையில் பார்ப்பவர்களை கலங்க வைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோட அவர் போட்ட இசை இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களோட ஆன்மாவோட கலந்திருக்கு. படம் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிச்சது, வசூல் சாதனை படைத்தது. ஆனா இளையராஜா தன்னோட சம்பளத்தை பெற மறுத்துவிட்டார். அதுக்கு காரணமாக அவர் சொன்னதுதான் அவர் நேர்மைக்கான சான்று. இந்த படம் எனக்கு பிடிக்கல என்ற உணர்வோட தான் இதுக்கு இசையமைத்தேன். பிடிக்காமல் செய்த ஒரு வேலைக்கு சம்பளம் வாங்குவது எனது கலைக்கும் மனசாட்சிக்கும் விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டாராம் இசைஞானி. இந்த நிகழ்ச்சியான தகவலை அந்த படத்துல பணியாற்றிய சித்ரா லக்ஷ்மணன் பலமுறை பதிவு செஞ்சிருக்காரு. பணம் இரண்டாம் பட்சம், தான் செய்யும் தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பே இளையராஜாவை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுது. பின்னணி இசை மற்றும் ஒளியின் நுணுக்கங்களை தெரிந்தவர் என்று டிவி கோபாலகிருஷ்ணன் போன்ற ஜாம்பவான்களால பாராட்டப்பட்டவர் இளையராஜா. கண்களால் ஒரு காட்சியை பார்த்தால் கை தானாக இசையை எழுதும் வேகமும் திறமையும் அவருக்கு உண்டு. எத்தனை உயரங்கள் தொட்டாலும் இன்னைக்கும் அதிகாலையிலேயே ஸ்டுடியோவுக்கு செல்லும் அவருடைய பழக்கம் இசையின் மீதான அவரது தீராத தாகத்தையே காட்டுது. முதல் மரியாதை படத்துல அவர் காட்டின அந்த நேர்மையும் பணத்தை பொருட்படுத்தாத குணமும் தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் இசைஞானியா சிம்மாசனம் போட்டு அமர வச்சிருக்கு.